எடுத்து வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்த வசனம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இஸ்ரவேலரை பார்க்கிலும் விசேஷித்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக வாழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறார். எங்கிருந்து தேவன் வசனத்தை அனுப்புகிறார் என்றால், சீயோனிலிருந்து வேத வசனத்தை நமக்குள்ளே அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சீயோனிலிருந்து நேரடியாக நமக்குள்ளே அது வந்து இறங்குகிறது. அந்த வசனம் நமக்குள்ள வந்து இறங்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மை குணமாக்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை குணமாக்குகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவ அக்கிரம எண்ணங்களை குணமாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில விட முடியாத எல்லா சுபாவங்களை நீக்கி அது நம்மை குணமாக்குகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வியாதி ஒரு மனிதனுடைய சரீரத்துல வந்தாலும் அந்த மனிதனை அது அழிவுக்கு நேராக நடத்துகிறது. ஒரு மனுஷியுடைய சரீரத்தில் வியாதி வந்தாலும் அந்த வியாதி அவளை பாருங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதுபோல ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் அழிவுக்கு நேராக கடந்து செல்லுகிறான். ஒரு மனுஷி பாவம் செய்யும் பொழுது அந்த மனுஷி செய்த பாவத்தின் நிமித்தம் அழிவுக்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். அதுபோல அக்கிரம செய்கைகளை இருதயத்தில் வைத்து வாழுகிறவர்களும் அநேக வேதனைகளுக்கு நேராக கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை விடுவித்து ஆண்டவர் சுகமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறார் என்று பார்ப்போமானால், ஆண்டவர் அவருடைய வசனத்தை நமக்குள்ளே அனுப்புகிறார். வசனத்துல தான் எல்லாவற்றையும் உருவாக்குற வல்லமை இருக்கிறது. வசனத்துல தான் நம்மளை குணமாக்குற வல்லமை இருக்கிறது. வசனத்துல தான் நமக்கு நித்திய ஜீவனை தந்து வாழ வைக்கிற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் உருவாக்கின பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தேவன் நேரடியாக நம்மை குணமாக்குகிறதற்காக தேவன் பயன்படுத்துகிற மருந்து என்னவென்றால், அவரிடத்தில் இருக்கிற வார்த்தையை நமக்குள்ள அனுப்புகிறார். அந்த வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற குணமாக்குற மருந்து நம்மை குணமாக்குகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை நம்மை அழிவுக்கு நீங்களாக்கி அந்த வசனம் நம்மை தப்புவிக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா இருங்க. நாம் பல நேரங்களில் அழிவுக்கு நேராக கடந்து செல்லுகிறோம், கேட்டுக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். இந்த உலகம் நம்மை அழிவுக்கு நேராக நடத்துகிறது, கேட்டுக்கு நேராக நடத்துகிறது. அப்படி கேட்டுக்கு நேராக நாம் போகும் பொழுது, அழிவுக்கு நேராக நாம் பிரயாணம் பண்ணும் பொழுது, இந்த வேத வசனம் நம்மை பாருங்கள் பாதுகாக்கிறதாக, அது நமக்கு வேலியாக இருந்து அது நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று சொல்லுகிற வசனத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் வழி.
அவர்தான் சத்தியம், அவர்தான் உனக்கு ஜீவன். ஆகையால் நீ வலதுபுறத்தில் சாயாதபடி இடதுபுறத்தில் சாயாதபடி இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில நடந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கை கொண்டு அவருடைய ஜீவனை பெற்று அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழு என்று சொல்லி இந்த வசனம் உங்களோடத்துல பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் இந்த வேத வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த வேத வசனத்தில் இருக்கிற வல்லமை உங்களை குணமாக்கும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பேற்பட்ட அழிவுக்கு நேராக கடந்து செல்கிறவர்களாக காணப்பட்டாலும் அந்த அழிவில் இருந்து இந்த வேத வசனம் உங்களை தப்புவித்து பாதுகாத்து தேவனுடைய ஜீவனுக்குள்ள நிலைநிறுத்தி உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. ஆகையால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இப்பொழுதும் ஆண்டவர் தமது வசனத்தை உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் வியாதிகளை குணமாக்குவார், உங்கள் பாவங்களை குணமாக்குவார், உங்களுடைய அக்கிரமங்கள் எண்ணங்களை குணமாக்கி ஆண்டவர் உங்களை எல்லா அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தின் மேல தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவானாம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வேத வசனத்தின் மேல நம்ம பிரியமாக இருக்கணும். இந்த வேத வசனத்தை நம்ம இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதுல என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் இந்த வேத வசனத்தை எதற்காக என்னுடைய கரத்துல எழுதி தந்தார்? இந்த வேத வசனத்தில் அவர் என்னென்ன அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை நடப்பித்து இருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார் என்கிறது எல்லாம் தியானிக்க வேண்டும். தியானித்து தியானித்து நாம் அதிலே ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறவர்களாக காணப்படுவோமானால் நாம் பாக்கியவான்களாக வாழ்வோம். அல்லேலூயா. பாக்கியவான்கள் என்றால் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து வாழுகிறவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. கரங்களை கட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருங்கள். அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் என்று கூட வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பானாம். அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாகவும் இருப்பானாம். அல்லேலூயா. 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 எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சபையிலே ஏற்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நானும் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கிற இடத்துல நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் வாழ்வோமானால் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாம் ஒரு தொழில் செய்தால் அதை வாய்க்க பண்ணுவார். நாம் ஒரு வியாபாரம் செய்தால் அதை வாய்க்க பண்ணுவார். நாம் ஊழியம் செய்தால் அதை வாய்க்க பண்ணுவார். நாம் நடத்துகிற குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை வாய்க்க பண்ணுவார். பிள்ளைகளுடைய படிப்பில் வெற்றியை வாய்க்க பண்ணுவார். செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி அதில் ஆண்டவர் நம்மை செழிப்பா வாழ வைப்பார், உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. கரங்களை கண்டோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் வேத
வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. மரம் இலை உதிராதிருந்தால் பச்சை பசுமையாக செழிப்பாக காணப்படும். நாம இலை உதிராதிருக்கிற மரத்தை போல பச்சை பசுமையா இருந்து செழிப்போம். நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். அல்லேலூயா. நீங்க ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ கிருபை செய்வார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக காணப்படுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாக காணப்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய இலைகளும் பச்சை பசுமையாக இருக்கும். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரமும் செழிப்பாய் இருக்கும். நீங்க செய்கிற எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணி சுகமா வாழ்ந்திருக்க செய்வார். நீங்கள் உங்கள் வருமானத்தை மருத்துவமனைக்கு வீண் செலவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வராதபடி ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை தந்து சுகமா வாழ்ந்திருக்க செய்வார். நீங்கள் கர்த்தருடைய தோட்டத்தில் கர்த்தருடைய நீர்க்கால்களின் ஓரமாக நாட்டப்பட்டிருக்கிற மரமாகிய நீங்கள் செழிப்பான மரமாக வாழ்ந்து கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வார்த்தையில தியானமாயிருங்கள். கர்த்தருடைய வேதத்தில பிரியமாயிருங்கள். கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதும் ஆண்டவரை எனக்கு அனுப்பும், உம்முடைய வார்த்தையை நான் கேட்க வாஞ்சிக்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கணும். அடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய வசனமாகிய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவை இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் தேவை இருக்கிறது, ஏராளமான சுகம் தேவை இருக்கிறது, ஏராளமான கிருபை தேவை இருக்கிறது, ஏராளமான வசதி வாய்ப்புகள் தேவை இருக்கிறது. இதையெல்லாம் இயேசுப்பாவிடத்தில் நீங்க கேட்கும் பொழுது இயேசுப்பா தருவார். ஆனால் கேட்கிறதற்கு முன்பாக உங்களை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறேனா, எனக்குள்ள இயேசுப்பாவுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதா என்று பார்த்து நாம் பரிசோதித்து விட்டு இயேசுப்பாவுக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாகவும் இயேசுப்பாவுடைய வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதாகவும் காணப்படும் பொழுது இயேசுப்பாவை நோக்கி நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் இயேசுப்பா நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன நன்மை வேண்டும்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன சுகம் வேண்டும்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன வசதி வாய்ப்பு வேண்டும்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன கிருபை வரம் வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன வேலை வேணும்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன படிப்பு வேணும்னாலும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையிலே சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை தள்ளிவிட்டு ஜனங்கள் வாழுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஆண்டவரை தள்ளிவிட்டு வாழுகிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு விருப்பம் இல்லாதபடி வாழுகிறார்கள். ஆண்டவரை தள்ளிவிட்டு அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு நடக்க விருப்பம் இல்லாதவர்களை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யார்
இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு அவருடைய வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிறவர்களை ஆண்டவர் பேசுகிற வேத வசனமே நியாயம் தீர்க்குமா? அல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையே உங்களை நியாயம் தீர்க்குமா? அல்லேலூயா. அடியேன் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழாமல் அவரை தள்ளிவிடுவீர்களானால், நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறது நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்குமா? அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளினாலே நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களாக கூட காணப்படுகிறோம். நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவர்களாக மாறி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகிறது என்று பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தெய்வமாக வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவனாக இருக்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிடுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துடைய வேத வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறதற்கு விருப்பம் இல்லாத இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசி நம்முடைய கையில தந்த இந்த வேத வசனம் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியை நியாயம் தீர்த்து ஆக்கினைக்குட்படுத்தி நித்திய தண்டனையை கொடுத்து நித்திய வேதனை உள்ள நரகத்தில் தள்ளி அவர்களை அழிக்கும். அல்லேலூயா. ஆகையால் நாம் ஆக்கினைக்குட்படாதபடிக்கு, நாம் தண்டனையை பெற்று நித்திய அழிவை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு, நித்திய வேதனை அனுபவிக்கிறவர்களாக மாறாதபடி தப்பித்துக் கொள்ளுகிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துதலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரவும் பகலும் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அறிவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுவீர்களானால், அவருக்கு பிள்ளைகளாக வாழுவீர்களானால், அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்வீர்களானால், நீங்கள் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து அவருடைய ராஜ்யத்தில் வாழ, அவருடைய ராஜ்யத்தில் உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடி ஆண்டவருக்குள்ளே நாம் தப்பி வைக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாராக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தாராக இருந்தாலும் சரி, எந்த பாசைக்காரர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தேவனாக வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழுங்கள். இல்லாவிட்டால் இந்த வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும். நித்திய நியாய தீர்ப்பினால் நீங்கள் நியாய தீர்க்கப்பட்டு நித்திய தண்டனையாக எரி நரகத்தில் அடைந்து நீங்கள் வேதனை அனுபவிப்பீர்கள் என்கிறது நிச்சயம். எரி நரக வேதனைக்கு தப்பு வைக்கப்படும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள கல்வி சுத்திகரிக்கப்படுங்கள். அவருடைய வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கை கொண்டு வாழுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா. யாரும் இயேசு கிறிஸ்துவை தள்ளி விடாதீர்கள். அவருடைய வசனத்தை வேண்டாம் என்று புறக்கணித்து விடாதீர்கள். அந்த பரிதாபமாக உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல முடிவு உண்டாக வேண்டும், நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சத்தமாலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 17, 18, 19, 20 வசனத்தை வாசிக்கலாம். பிணையாளி 17. ஆமா. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே
கூட இருந்த அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் பொறாமையினால் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய காலம் நிறைவேறி முடிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். அங்கிருந்து பெந்தேகோஸ்து பண்டிகை நாளிலே 120 பேர் எருசலேமில் கூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றி பெந்தேகோஸ்து சபையை பூமியிலே ஸ்தாபித்தார். இந்த பெந்தேகோஸ்து சபை மக்கள் போதித்து அதை கை கொண்டு நடக்கிறதற்கான உபதேசங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போதனையை கேட்கிற அநேக மக்கள் அற்புதம் பெறுகிறார்கள், பிணியில் இருந்து விடுதலை பெற்று சௌக்கியம் அடைகிறார்கள், பொல்லாத ஆவிகள் மாறி போகிறது, விடுதலை பெறுகிறார்கள்.